இப்பொழுது என் மீது பேய் இருக்கிறது அப்படின்னு சொல்ற யாரா இருக்கீங்களா? இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுற நீங்களா பேயா? இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேலே வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி ஈமச்சடம் கூட வர முடியாத சுச்சுவேஷனில் என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி அழுது அவள் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்டில் முண்டியம்பாக்கத்தில் அட்மிட்டே ஆகிட்டா. அதனால அந்த பொண்ணுக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அப்பா இல்லாதனால இன்றைக்கி நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எனக்கு சுகர் அதிகமாக நான் அகல மரணம் அடைஞ்சிட்டேன். நான் ரத்தம் கக்கி சாவ போற நீ. என் தங்கச்சி விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவளை நல்லபடியாக கட்டி கொடுக்காம நான் போக மாட்டேன். இப்போ நீங்கள் பேய் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. ஆமாம். அவங்க நம்ப மாட்டாங்க. நம்ப வைக்க ஏதாவது பண்ணுங்க பார்ப்போம். என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. நீங்க என் மேல வாங்கம்மா. என் தங்கச்சி மேலே தான் நான் இருக்க முடியும். நீ யாரு நான் உங்கள் மேலே வர்றக்கு? அம்மா நீங்க உங்க பையனா நினைச்சு வர்றக்குன்னு கேட்குறேன். உங்க பையனா நினைச்சு வாங்கம்மா. அப்படிலாம் வரக்க முடியாது. சரி, ஓகே. இப்போ அவங்கெல்லாம் உங்களுக்கு எதிராக பேசுறவங்க பேய் இல்லை நம்புறோம். நான் ஒரு பொதுவான ஆள். இப்போ நான் சொல்றேன், இப்போ பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்குறேன். சொல்றேன் சார். என் தங்கச்சிக்கு அதிகமாக கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா. ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு. அம்மா இங்க பண்ணி காட்டுங்க. நாங்க நம்புறதுக்கு இதெல்லாமே பழைய கதைகள். இல்ல என்ன பண்ண சொல்றீங்க கேக்குறேன். தம்பி அவங்க கேக்குறது என்ன பண்ண சொல்றீங்க? தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா கடகடன்ட்டு. மனுஷங்களுக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் இருக்கு. அவங்களால அந்த இடத்துல நடக்க முடியாது, அந்த இடத்துல பறக்க முடியாது. இப்போ பேய்களுக்குங்கப்போ எல்லாரும் வச்சிருக்க கான்செப்ட் அந்த இடத்துல நடக்கலாம் பறக்கலான்னு. ஸோ மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து காட்டினா நான் பேய் நம்புறேங்காங்க. அப்படி ஏதாவது செய்ய முடியுமா? நான் வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேனுங்க. இப்போ நீ பேசுற பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ, அக்கா தான் பேய். அக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணுகிட்ட என் கணவர்கிட்ட இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தேன். அவங்களே சொல்லுவாங்க. இப்போ உங்ககிட்ட நான் மீடியாலே பேசுறேன்னா பேய் இல்லைன்னு யார் சொல்றது? சரி, இப்போ அவங்க கேட்கறது இருக்குல்ல, மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. அது செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். என்ன சார் நாங்க செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? சரி, இப்போ பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்போ வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். ஏன்னா எங்க ரம்ஜான் முடியாம நான் போக மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு நோன்பு இருக்கு. அதனால எங்களுக்கு கட்டு பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த ஷோ ஃபுல்லாமே பேய் தான் பேசும். ஆமா, கண்டிப்பா. நீங்க எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு என்ன கேள்வி எவ்வளவு வேணா கேளுங்க, நான் சொல்றேன்னா. சரி, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க சார். என்ன ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மா கடைசியாக இறக்குற டைமில் கேன்சர் வந்துச்சு சார். கேன்சர் மஞ்சக்கமலம் ரெண்டுமே வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு 3 மாதமாக நான் தான் சார் பார்த்துக்கிட்டேன். அந்த டைமில் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பொண்ணாக இருந்து என்ன வேலை செய்வாங்களோ எல்லா வேலையும் நான் செஞ்சேன். எல்லாமே நான் பண்ணேன் சார். இது எல்லாமே இப்போது இறந்ததுக்கப்புறம் ஒரு 5 நாளில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, "அப்பா உங்கள் அம்மா இறந்தது இன்னைக்குன்னா நேற்றே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கப்பா, இங்கே உட்காந்துட்டு இருக்காங்கப்பா, என்கிட்ட பேசுனாங்கப்பான்னு சொன்னாங்க." யார் சொன்னா? எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, அவர் டெனண்ட்டில் இருக்கவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி வந்துட்டு போனாங்க. எனக்கு அவங்ககிட்ட வாதாடதான் என்ன பேசுன்னு தெரியல. என்னடா இவங்க, நான் அவ்வளோ சேவை செஞ்சு அவ்வளோ எல்லாமே பார்த்தேன் எங்கள் அம்மாவுக்கு. எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்போது என்கிட்டே வரமாட்டாங்க. டெய்லியும் சாமி கும்பிட்டு படுக்கிறேன். எங்கள் அம்மா வாமா என்கிட்ட பேசுமா, உன்னை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, எனக்கு அந்த பயம் இல்லைம்மா, நீ வாமான்னு சொல்கிறேன். இது வரைக்கும் கெஞ்சிட்டே இருக்கேன், எதுவுமே இல்லை சார். இது என்ன சார்? நான் வந்திருக்கேன், நான் சொல்கிறேன். நம்புற மாதிரி அம்மா உங்களை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு விஷயம் நல்லா உங்களை கலாய்க்கணும் நாங்க பேசல. அம்மா தவம் கிடக்குறேன். எங்க அம்மா என்கிட்ட வரணும், நான் தவம் கிடக்குறேன். நான் உங்க அம்மா இல்லையா, அவ அக்கா தான் நான் பேசிட்டு இருக்கேன். அதுதான் அக்கா வருதுன்னு சொல்லிட்டு வருதுன்னு அதுதான் நான் சொல்றேன். உங்க அம்மா உங்ககிட்ட வராது நான் சொல்ல முடியாது. இல்ல அவ என்ன கேக்குறாங்கன்னா, உங்களை பேயோட பிரதிநிதியா வச்சு ஒரு கேள்வி கேக்குறாங்க. என்னன்னா, அவங்களோட அம்மாவுக்கு ரொம்ப தீவிரமா அவங்க ரொம்ப பாசம் இருந்த ஒரு ஆளு. அப்போ எனக்கு இவ்வளோ பாசம் இருக்கப்போ எங்கள் அம்மா என் மேலே வராமல் பக்கத்தில் யார் மேலே வந்திருக்கேன்னு சொல்கிறத நான் எப்படி ஏற்றுக்கிறது? அப்படிங்கப்போ அவங்க டேரெக்டாக பேய்கிட்ட பேச முடியாது. பேய் சார்பாக நீங்கள் பதில் சொல்லுங்க. அவங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணு தான் கேட்கணும். பொதுவான அளவு கேட்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய்கிட்ட பேசுகிறேன்னு பெருமையாக இருக்கு எனக்கு. ரைட்டா? பேயை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். 2வது களிக்கிண்டி சாப்பிட்டு, நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். மீன் பிடிக்கும். ஓகே, இப்போ பேயை எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே அவங்க பண்ணாமல் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிடுவாங்க.
எதுவுமே அவங்க வந்து வேணும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம் நாங்கள்.